Hey guys, welcome to FC's another video. இந்த வீடியோல நம்ம டங்கி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூல எந்த ஸ்பாயிலரும் இருக்க போறதில்ல. சோ நீங்க தாராளமா இந்த ரிவ்யூவை ஃபுல்லா பார்க்கலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஸோ டங்கி வந்து ராஜ்குமார் ஹிரானியோட 6வது படம். ஸோ அந்த பேருக்காக தான் இந்த படத்தில் வந்து ஒரு ஹைப் வந்து ஆல்ரெடி செம கிரியேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான் ஆல்ரெடி இந்த வருஷத்தில் வந்து ஜவான் பத்தான்னு 2000 crore மூவி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவர் ஹேட்ரிக் அடிப்பாருன்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கானை வந்து நான் ஜவான் பத்தானில் பார்க்குற ஷாருக்கை விட ரப்னே பனாதி ஜோடி மை நேம் இஸ் கான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்குற ஷாருக் தான் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து டங்கிக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்தேன். ஸோ நேற்று அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். பத்தான் ஜவான் என்ஜாய் பண்ற அளவுக்கு அதை விட அதிகமாகவே இந்த படத்தை என்ஜாய் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் ஹிரானிக்குன்னு ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும்ல, அவருக்குன்னு ஒரு அந்த எமோஷனல் ஆங்கிளையும் அந்த காமிக்கல் ஆங்கிளையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவார்ல, அது வந்து இந்த படத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 Idiots PK லெவலுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்டிங் வைஸ் ஷாருக் கான் வந்து ரொம்ப சூப்பராகவே கலக்கி இருந்தாரு. அவர் வந்து 2 விதமான ஆக்டிங்கை வந்து படம் ஃபுல்லா காமிச்சிருந்தாரு. ஒன்னு வந்து ஒரு சிக்னேச்சர் ஷாருக் கான் இந்த ரொமான்டிக் மூவில நடிக்கும் போது எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்று வந்து ரொம்பவே காமிக்கலா ராஜ்குமார் ஹிரானி ஹீரோ எப்படி நடிப்பாரோ அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாரு. பிளஸ் தாப்சியும் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, பெர்ஃபார்ம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. விக்கி கௌஷலும் அவரோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாரு. கூட 2 பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. அவங்களும் வந்து நல்லா சூப்பராக எங்கெங்கெல்லாம் கேப் குறைக்குமோ எல்லா இடத்துலையும் நல்லாவே சிரிக்க வச்சிருந்தாங்க. மியூசிக்கும் எல்லா ராஜ்குமார் ஹிரானி படங்கள் மாதிரியே இதுலேயும் அந்த மாதிரி ஒரு டியூன்லேயே வந்து நல்லா இருந்தது. சாங்ஸுமே சூப்பராகவும் இருந்தது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. எங்கேயும் வந்து அன்வான்டா சாங் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. படத்தோட போக்குலேயே வந்து நல்லா சூப்பராக வந்திருந்தது. படத்தில் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்க டாபிக் தான். அந்த டாபிக் வந்து உண்மையிலேயே ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் தான். ஸோ ஒருத்தவங்க வந்து நாடு விட்டு நாடு வந்து பொழைப்புக்காக போகும்போது அவங்க அதில் ஏற்படுற கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப டெப்த்தாக காமிச்சிருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ராஜ்குமார் ஹிரானி வந்து 3 Idiotsல வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் எப்படி இருக்கும், எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதே வந்து சூப்பராக காமிச்சிருந்தாரு 3 Idiotsல. பிகேலையும் மூட நம்பிக்கையால ஏற்படுற விளைவுகளை ரொம்பவே டெப்தா சூப்பரா காமிச்சிருந்தாரு. பட் இதுல அந்த டெப்த் தான் மிஸ் ஆச்சு. இது அவ்வளோ எமோஷனலான ஒரு கதைக்களம் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். பட் அதை வந்து ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் மற்றபடி இட்ஸ் a குட் மூவி தான். கண்டிப்பா நீங்க போய் தாராளமா தியேட்டர்ல போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அது ராஜ்குமார் ஹிரானி படம்னு சொன்னாதான் அது வந்து ஒரு வீக்கான மூவியா உங்களுக்கு தெரியும். இல்லீகல் இமிகிரன்ஸோட கஷ்டங்களை இன்னும் டெப்தா சூப்பரா காமிச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து லைட்டா சர்ஃபேஸை மட்டும் டச் பண்ணி விட்ட மாதிரி தான் இருந்தது. ஒரு 3 Idiots பார்த்தா உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல, ஒரு 3-4 நாள் அந்த படத்தோட இம்பாக்ட் இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து இந்த படத்துல மிஸ் ஆச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த படத்தை பார்த்தா படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பாய்.